சார், இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்காங்க, விமர்சனம் எழுது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் அவர்களுடைய ஆட்சியை நிறைவு செய்து அதற்கு பிறகாக தான் கூட்டணியிலிருந்து வெளியே இருந்தாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் அதிமுக தங்களோட கூட்டணியில் பாஜகவை வச்சிருக்காங்க. அப்போ அதிமுக மீது ஒரு பார்வை, திமுக மீது ஒரு பார்வை கம்யூனிஸ்ட் வைக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அதிமுக, நான் மீண்டும் சொல்றேன், எடப்பாடி அவர்கள் தனது தெய்வமாக பூஜிக்கிற ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வெற்றியும் பெற்று வாஜ்பாயை பிரதமராகவும் ஆக்கி அவரது அமைச்சரவையில் அதிமுக நண்பர்கள் அமைச்சராகவும் இருந்து அந்த அனுபவத்தில் தான் 13 மாத காலத்தில் அந்த ஆட்சியை கவிழ்த்தார். ஆட்சி கழித்த ஆதரவை திரும்ப பெற்று ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அந்த ஒரு அனுபவம் போதாதா? இவர்கள் 5 வருஷம் இருந்தாங்க திமுகவில். ஜெயலலிதா 13 மாதம் இருந்தார். 13 மாதம் இருந்துவிட்டு இது கூடாது, இது தவறான உறவாகி போய்விட்டது, இனி பாஜகவோடு உறவே கிடையாது என்று ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார்கள். எடப்பாடி அவர்களும் பாஜகவோடு கூட்டணி இருந்து விட்டு தானே பிறகு விலகினாரு. விலகி இனி சேர மாட்டோம், பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் மனுஷனே இல்லை சொன்னவர் எடப்பாடி தானே. இன்னைக்கு எப்படி அது மாறினாரு என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சார், இப்போ அதே மாதிரி கம்யூனிஸ்டினுடைய இந்த கூட்டணி அப்படின்னு தொடர்பான கேள்வி வரப்போ கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்க மாதிரி அந்த செக்குலர் ஸ்டேட் மதச்சார்பின்மை அதை காப்பாற்றணும் அப்படின்ற ஒற்றை புள்ளியில தான் திமுகவுடனான இந்த கூட்டணி நீடிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மதச்சார்பின்மை கொள்கை மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்திற்கு இன்றைக்கு பாஜக வேட்டு வைக்க முயற்சிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம், அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தையே காலாவதியாக்கிவிட்டு தங்களது மனிதர்ம சட்டத்தை திணிப்பதற்கு சகல முயற்சிகளையும் மேற்கொள்கிறார்கள். மூன்றாவதாக மிக முக்கியமானது கல்விக் கொள்கை. தமிழ்நாட்டில் ஒரு கல்விக் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற ஒரு கொள்கை, இந்த தேசிய கல்வியை உருவாக்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டார்கள். அந்த கமிட்டி பரிந்துரை செய்தது. அதை அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. நாடாளுமன்றத்தில் விவாதிக்கல, மாநில அரசுகளுடைய கருத்தை கேட்கல. அதை கட்டாயமாக ஏற்க வேண்டும். அப்படி ஏற்கவில்லை என்றால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி உதவித்தொகையை நாங்கள் கொடுக்க முடியாது என்று பகிரங்கமாக கல்வி அமைச்சர் அறிவிக்கிறார். இது எந்த வகை ஜனநாயகம்? ஒரு அந்த தேசிய கல்விக் கொள்கை திரு எடப்பாடி அவர்களுக்கு, பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக இதை பற்றி நன்றாக தெரியும் என்று நான் கருதுகிறேன், தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறது? 3ஆம் வகுப்பில் பொது தேர்வு, அதில் பாஸ் ஆனாதான் 4வது. 5ஆம் வகுப்பில் பொது தேர்வு, பாஸ் ஆனாதான் 6வது. 8ஆம் வகுப்பில் பொது தேர்வு, அதில் பாஸ் ஆனாதான் 9வது என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி, இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் காலத்திலும் சரி, 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, ஆனால் பாஸ் புயல் கிடையாது, அனைவரும் பாஸ், எல்லோரும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்ற நிலையை, கல்விக் கொள்கையை தமிழ்நாடு பின்பற்றுகிறது. இந்த கல்விக் கொள்கைக்கு மாறாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கை இருக்கிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரிக்க, இதையெல்லாம் சேர்த்தா நாங்கள் திமுகவோட கூட்டணி இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. இப்பொழுது 3வது மொழியாக ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்திலேயே 3வதாக இந்தியை ஏற்க முடியாது என்று பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் நிராகரித்து விட்டார்கள், அது வேறு. தமிழ்நாட்டில் இது ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள், தமிழ்நாட்டை புறக்கணிப்பது, அது நிதி ஒதுக்குவதில் புறக்கணிப்பது, இயற்கை பேரிட சீற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் புறக்கணிப்பது, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய ஒரு போக்கை ஒன்றிய அரசாங்கம் பின்பற்றுகிறது. ஆகவே இவைகளையெல்லாம் எதிர்த்துத்தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு கொள்கை ரீதியாக அணிவகுத்து நிற்கிறது. நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1952 தேர்தலிலிருந்து கூட்டணி உண்டு. தேர்தலில் கூட்டணி ஏற்படும். ஆனால் அந்த கூட்டணி ஓராண்டு காலத்திற்கு மேலாக நீடித்த வரலாறே கிடையாது நான் அறிந்த வரையில். ஆனால் இந்த கூட்டணி 2020 முதல் தொடர்ந்து கூட்டணியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். பிளவு ஏற்படலை.
இங்கிருந்து யாரும் வெளியேறல. அதற்கு மாறாக இங்கே தான் வந்து சேர்ந்திருக்கிறார்கள், சேருவார்கள். ஆக இதுக்கு என்ன காரணம்? ஒரு கொள்கை பலம் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து செயல்பட முடிகிறது. கொள்கையற்ற கூட்டணியாக, வெறும் சீட்டுக்குரிய கூட்டணியாக இருந்திருக்குமையானால் ஓராண்டு காலத்திலே உடைந்திருக்கும் என்பது சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.